கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. எங்களை அதிகமாய் அன்பு செய்கின்ற இறைவா, இறை விசுவாசம் என்பது கடவுளுக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற உள்ளார்ந்த உறவு. ஒரு மனிதன் கடவுளோடு ஜெபத்தின் வழியாக தொடர்பு கொள்கிறான். தன்னுடைய நோன்புகளின் வழியாக அவருடைய கவனத்தையும் அவருடைய உடனிருப்பையும் ஈர்க்கின்றான். அறச்செயல்களின் வழியாக ஆண்டவரே அங்கு செயலாற்றும்படியாக தன் சமூக பணியை, சேவையை செய்கின்றான். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வழிபாடு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான வெளிப்பாட்டை தருகிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு வெளிவேடமற்ற வாழ்க்கையாயிருக்க வேண்டும். பரிசேயர்கள் சதுசேயர்களைப் போல வெளிவேடமாய் இருக்கக்கூடாது. மாறாக நம் ஜெபம், நம் நோன்பு, நம் தர்மம் எல்லாமே இறைவனுக்கு உகந்ததாக உளப்பூர்வமான ஒரு நற்செயலாக நம் வாழ்வில் அமைய வேண்டும். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் விளம்பரம் தான். விளம்பர மோகம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தாங்கள் செய்கிற ஒரு சிறு செயலை கூட வெளிச்சமிட்டு காட்ட வேண்டும் என விரும்புகிறார்கள். இந்த உலகத்தில் எவ்வளவோ நன்கொடையாளர்கள், பொருள் உதவி செய்கிறவர்கள், அடுத்தவர்களுக்கு தாராளமாய் உதவுகின்றவர்கள், இரக்கச் செயல்களை புரிகிறவர்கள் மறைவாய் செய்துவிட்டு போகிறார்கள். நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளர்களே, இந்த சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமான இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவாராக. ஆமீன். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் என் குரலை கேட்டருளும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, வெளிவேடம் இருக்கக்கூடாது. எதை செய்தாலும் தம்பட்டம் அடிக்கக்கூடாது. விளம்பர பிரியர்களாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு எப்பொழுது சோசியல் மீடியா வந்ததோ எல்லாமே விளம்பரம் தான், படம் காட்டுறது தான். ஒரு சிறிய தர்மம் செய்தாலும், ஒரு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தாலும், இரக்கச் செயல்களை புரிந்தாலும் உடனடியாக அதை காணொளியாக பதிவு செய்து வெளியிட்டு விடுகிறார்கள். ஆனால் இன்றைய இறைவார்த்தை நமக்கு தருகின்ற அழைப்பு, நாம் எல்லாவற்றையும் மறைவாக செய்ய வேண்டும். தம்பட்டம் அடிக்கக்கூடாது. வெளிவேடச் செயலாய் நம் செயல்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி செபியுங்கள். நம் ஜெபம் நமக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பை வெளிப்படுத்துகிறது. இது ஒரு பர்சனல் என்கவுண்டர். நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற உறவின் வெளிப்பாடு, அன்பின் தன்மை. அதில் ஒருபோதும் வெளிவேடம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபமும் இறைப்பணியும் முழங்காலில் இருந்து துவங்க வேண்டும். கடவுள் திருமுன்னிலையில முழந்தால் படியிட்டு நாம் உருக்கமாக செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் இறைவாக்கினர் எலிசாவும் எலியாவும் செய்தார்கள். எலியாவை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிற எலிசா மறைவான முறையில் எலியாவினுடைய செயல்பாடுகளை எல்லாம் கூர்ந்து கவனிக்கின்றார். அவரை மறைவாய் பின்தொடர்ந்து போகிறார்.
அவருடைய எல்லா செயல்களிலும் அவர் கண்காணித்து தன்னையும் இறைவனோடு அப்படி ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இறைவாக்கினருடைய செயல்கள் எல்லாமே கடவுளுக்கு உகந்ததாய் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதாய் இருக்கிறது என்பதை எலிசா சிறு சிறு செயல்களின் வழியாக நன்றாக அவர் உணர்ந்து கொண்டார், புரிந்து கொண்டார். ஒரு ஆலயத்தில் கீபோர்டு வாசிக்கின்ற ஒரு இளைஞன் இருந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் திருப்பலிக்கு வருவான். திருப்பலியை நன்றாக ஒப்புக் கொடுப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கும் அவன் பெரும் உதவியாக இருப்பான். ஆனால் திருப்பலியின் போது மக்கள் எல்லோரும் குருவானவரையே உற்று நோக்கி கொண்டிருப்பதால், அவருடைய செயல்களை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பதனால் பெரும்பாலான நேரங்களில் குருவானவர்களையே பாராட்டிவிட்டு போய்விடுவார்கள். அந்த கீபோர்டு வாசிக்கிற இளைஞனை கவனிக்க மாட்டாங்க. இந்த அருள் தேடல் யூடியூப் சேனலில் வர இந்த திருப்பலி கூட குருவானவராகிய என்னை மட்டும் சார்ந்ததாக இது இருக்கவில்லை. மாறாக என்னோடு இணைந்திருக்கிற இளைஞர்கள், என்னோடு இணைந்து இந்த பணியை செய்கின்ற நபர்கள் எல்லோருமாய் ஒன்றாக இணைந்துதான் இப்படி ஒரு திருப்பலியை உங்களுக்கு கொடுக்க முடிகிறது. ஒரு ஆன்மீக செயலை தொடர்ந்து நம்மால் செய்ய முடிகிறது. அப்படி இந்த இளைஞனை மறந்து விடுகிறார்கள். ஒரு நாள் அந்த இளைஞன் திருப்பலிக்கு வரவில்லை. அன்னைக்கு கீபோர்டு வாசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்ப அந்த திருவழிபாடே வெறுமையாக சாரமற்று இருப்பதாக காணப்பட்டதாம். அப்பொழுதுதான் அந்த குருவானவர் சொன்னாராம், இவ்வளவு நாள் அந்த இளைஞன் இருக்கும்போது அவனுடைய அருமை பெருமை நமக்கு தெரியவில்லை. அவன் வாசிக்கும் போது, இசையை மீட்டும் போது நம்முடைய பாடலுக்கு வருகின்ற உயிரோட்டமும் ஜபத்தில் வருகின்ற ஈடுபாடும் மிக மிக முக்கியமானது. எனவே சிறு சிறு செயல்களை மறைவாக செய்து கொண்டிருக்கிற எல்லோரும் கூட கடவுளுக்கு உகந்தவர்களாயிருக்கிறார்கள் என்று. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய மறைவான செயல்கள் அனைத்தையும் இறைவன் நிச்சயமாய் ஒரு நாள் வெளிப்படுத்துவார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை துணிவோடு கேட்க வேண்டும். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலிசா இறைவாக்கினர் எலியாவிடத்திலே உமது ஆவியை என் மீது இருமடங்காக இருப்பதாக என்று வேண்டிக் கொள்ளுகிறார். எதற்காக இருமடங்காக அந்த ஆவியினுடைய வல்லமை வேண்டும்? இறைப்பணியை செய்வதற்காக, இறை ஊழியம் புரிவதற்காக, இறை மக்களை இன்னும் கடவுளிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. இப்ப நாமும் கூட சில நேரங்களில் இறைவனிடத்திலே உருக்கத்தோடு வல்லமைக்காக இறைஞ்சு வேண்ட வேண்டும். ஏனென்றால் நாமும் நம்மை இறைப்பணியில் ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனித புகழ்ச்சி அல்ல, மாறாக இறைவனுடைய மகிமைக்காகவே நாம் எந்த செயலை செய்தாலும் அதை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு சிறுவன் இருந்தான். தன்னுடைய அப்பாவிடத்திலே போய், அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்பா சொல்றாரு, நீ நல்லா படிடா, நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கணும்னா நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றார். சரி, நாட்கள் கடந்து போகிறது. 2 வாரங்கள் கழித்து அந்த பையன் வந்து மறுபடியும் அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா எனக்கு ஒரு பைக்கு வாங்கி கொடுங்கப்பா. என்னடா முதல்ல சைக்கிள் கேட்ட, இப்போ பைக்கு கேட்குற? அப்பா அந்த அப்பாவிடத்தில் மகன் சொன்னானாம், அப்பா நான் பெரியவன் ஆகிட்டேன்னா உங்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவேன், உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவேன், உங்களை எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போகணுமோ அங்கெல்லாம் நான் கூப்பிட்டு போவேன்ப்பா, அதனால் எனக்கு பைக் வாங்கி கொடுங்க. உடனே அந்த அப்பாவுக்கு தோன்றியதாம், மகன் கேட்பது உண்மை. ஏனென்றால் என் மகன் தன்னுடைய இலக்கிலும் நோக்கத்திலும் தெளிவாக இருக்கிறான். அவனுக்கு நான் ஒரு பைக் வாங்கி கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. எந்த இளைஞன், இளம்பெண், சிறுவன், சிறுமி தன்னுடைய இலக்கில் சரியாக இருக்கிறார்களோ அவர்களை ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த இரட்டிப்பான மடங்கினால் அவர்களுக்கு நாம் உதவி புரிய வேண்டும். ஆம் அன்பிற்குரியவர்களே, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கேட்கிற எலிசா இன்னும் அதிகமாக இறைவனுக்கு பணி செய்ய, இன்னும் அதிகமாக இறை மக்களை ஆண்டவரிடத்தில் வந்து கொண்டு சேர்க்க என்பதை அழகாக உணர்த்துகிறது முதல் வாசகம். மூன்றாவது சிந்தனை, மறைவான ஒருத்தலும் தர்மமும்
வெளிப்படையான அற்புதத்தை ஒரு நாள் நமக்கு கொடுக்கும். எலியாவினுடைய ஆண்டவராகிய கடவுள் எங்கே இருக்கிறார் என்று எலிசா கேட்டவுடனே அவர் அந்த துணியால் அந்த தண்ணீரை அடிக்க அது இரண்டாக பிளக்கிறது. அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்குள் மறைவாக இருக்கின்ற இறைவனுடைய வல்லமை, இறை ஆற்றல் நிச்சயமாய் நம் தேவையின் போது ஒரு நாள் வெளிப்படும். நமக்கான அவசியம் வருகிற போது கடவுள் அதை நிச்சயமாக வெளிக்கொணர்வார். அந்த வல்லமையும் அந்த ஆற்றலும் நமக்குள் வேண்டுமென்றால் இறைவனோடு நாம் ஒன்றித்த ஒரு வாழ்வு வாழ வேண்டும். இன்றைக்கு இறைவனோடு ஒன்றித்த வாழ்வு வாழ்ந்த இறைவாக்கினர் எலியா அப்படியே அந்த நெருப்பு குதிரையிலே மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த சுழல் காற்றி அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனென்றால் அவர் இறைவனோடு ஐக்கியமானார். அவருடைய வாழ்வு சான்று பகரக்கூடிய வாழ்வாக அமைந்திருந்தது. நம்முடைய வாழ்வும் கூட இறைவனுக்கு ஒரு சாட்சிய வாழ்வாக அமைந்திருந்தால் நாமும் கூட இறைவனில் எப்பொழுதும் இரண்டர கலந்திருப்போம். இறைவனுடைய வெளிப்பாடுகள் நம் வாழ்வில் அங்கும் இங்குமாய் அற்புத அதிசயங்களாய் வெளிப்படும் என்பதில் ஐயமில்லை. ஆமென்.